கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் எபிரேயர் 12 அதிகாரம் 2 வசனம். விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை நிறைவு செய்பவரும் ஆகிய இயேசுவின் மேல் நமது கண்களை பதிய வைப்போம். Fixing our eyes on Jesus, the pioneer and perfecter of faith. Hebrews 12:2. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒரு கடற்கரை கிராமத்துல சாரான்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாலாம். ஒரு மாலை நேரம் அவளுடைய சிறிய படகுல வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தாலாம். திடீர்னு பெரிய புயல் ஆரம்பித்ததா. காற்று பலமா வீசுச்சா, அலைகளும் உயரமா எழுதுதா. அவ படகு குலுங்க ஆரம்பிச்சுதா. சாரா பயந்து போனாலா. கருமேகங்களும் பெரிய அலைகளையும் பார்த்த உடனே அவளுடைய மனம் ரொம்பவே கலங்கி போச்சா. இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அவ சோர்ந்து போனாலா. அப்ப தூரத்துல ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்ததா. அது கடற்கரையில இருக்கோ விளக்கு தோணா. அந்த ஒளி இருட்டிலும் புயலிலும் வழிகாட்டி கொண்டிருந்ததா. சாரா ஒரு முடிவு செய்தாலா. அலைகளை நான் பார்க்க மாட்டேன், அந்த ஒளியை பார்த்து கொண்டுதான் போவேன்னு சொல்லிட்டு. புயல் இன்னும் இருந்ததா, காற்றும் இன்னும் வீசுச்சா. ஆனா அவ கண்களை அந்த ஒளியிலேயே வைத்து கொண்டு மெதுவா படகை இயக்கினாளா. ஒளிக்கு பக்கத்துல அவ போக போக அவளுக்கு தைரியம் அதிகரித்ததா. இறுதியில அவ பாதுகாப்பா கரையை அடைந்தாளா. அந்த நாள்ல சாரா புரிந்து கொண்டாளா, புயல் நின்றதுனால அவ காப்பாற்றப்படவில்லை, அவ கண்களை ஒளியில வைத்ததுனாலதான் அவ பாதுகாப்பா வந்தான்னு சொல்லிட்டு. நம்மளுமே பிரச்சனைகளையும் பயங்களையும் பார்க்காம இயேசுப்பாவை நோக்கி கண்களை நிலைத்திருக்கும் போது அவர் நம்மளுடைய விசுவாசத்தை தொடங்கியும் நிறைவேற்றியும் செய்வார். ஆமென்.